நல்ல அரசியல், நல்ல சட்டமன்றத்தை இதெல்லாம் பார்த்ததெல்லாம் காமராஜர் அண்ணாவோட போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஊழலில் மூழ்கி முத்து எடுத்தவன் தான். முடிஞ்சால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பைசா நீ கொள்ளை அடிச்சு இப்போ கார் பார்க்கிங்க்கு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்தார்ல. எந்த வருமானமும் இல்லாத கோவிலாண்ட கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 4 பேர் கூட வரமாட்டான். அந்த கோவிலாண்ட இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க. இந்த ஈசிஆரில் பிரிட்ஜு கட்ட திருவான்மியூர் விட்டு அக்கறை வரைக்கும் உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் அந்த டெண்டர் போட்டிருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணிங்க. இதுக்கு பின்னாடிலாம் பெரிய ஊழல் இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியுது. கேன்சல் பண்ணுறது இல்லை, இந்த ஊழல்வாதி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்றது தான் கேள்வி. இன்றைக்கி இதை வந்து பிஜேபி பார்த்து கேள்வி கேட்டுருந்தாங்க, ஏன் செய்யலைன்னு. நீங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சி இல்லை. அவன் எதாவது செஞ்சாலும் அவன் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த பிஜேபியால் இவங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏதாவது செஞ்சால் பரிதாபம் வந்துடும். ஐயோ திமுக வேணும்னே அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பாஜக மேலே பில்டப் கொடுப்பான். இப்போ அப்படி இல்லை, மக்கள் ஆதரவை நீங்கள் முழுசாக பெற்றுருக்கீங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது மக்கள்கிட்ட. திமுக வச்சு செய்கிறதுக்கு நாங்களாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் சவால் விட்றான்ல, அவனெல்லாம் மூக்கு மேலேயே குத்தியே ஊழல்வாதிகளை தூய்மை உள்ள வைங்க. அதை செய்யலாம்ல, அதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம்.